السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مغارما كثيرا وسعة. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி 1447வது புத்தாண்டு நேற்று வியாழன் இரவு பிறந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மர்ஹபா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நம்மையெல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஜும்மாவுடைய நாளையிலே நாம் அவனிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம், வரக்கூடிய காலங்களிலே நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், குடும்பங்கள், தொழில்துறைகள், இந்த உலக வாழ்க்கையினுடைய மற்ற அனைத்து காரியங்களிலும், மறு உலக காரியங்களிலும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த வார ஜும்மாவில் ஹிஜ்ரி புத்தாண்டு என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரி காலாண்டர் சந்திர மாதத்தை அடிப்படையாக கொண்ட காலாண்டராக இருக்கிறது. எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், அனைத்து வகைப்பட்ட மனிதர்களிடத்திலும் எளிமையானது சந்திர காலாண்டர் தான். ஆய்வு கருவிகள் தேவையில்லாமல், சயின்டிஃபிக்கான விஷயங்களை கவனிக்காமல், வெறுமனே தெரியக்கூடிய நிலவை பார்த்து காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் சந்திர கணக்கு, சந்திர காலாண்டர். கிராமத்து கிழவனோ கிழவியோ வானத்தில் தெரியக்கூடிய அந்த நிலவை பார்த்து சொல்லிவிடுவார்கள். பெரியவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிறை வளர்பிறை 10ஆக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவ்வளவு துல்லியமாக சூரிய கணக்கில் சொல்ல முடியாது. ஒரு அறிவியல் மாணவரால் கூட இந்த சூரிய கணக்கின் அடிப்படையில் இதுதான் தேதி என்று பார்த்து சொல்ல முடியாது. எல்லோராலும் இலகுவான முறையில் கணக்கிடக்கூடிய ஒரு கால நாட்காட்டி தான் சந்திர கணக்கு காலாண்டர். இஸ்லாமிய ஷரியத், இஸ்லாமிய ஆண்டுகள் என்பது இந்த சந்திர கணக்கை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு என அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரி ஆண்டு பொதுவாக
அன்றைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அரபியர்கள் 12 மாதங்களுக்கு பெயர் வைத்திருந்தார்கள். முஹர்ரம்ல இருந்து துல்ஹஜ் வரை அந்த ஒவ்வொரு மாதங்களுக்கும் பெயர் வைத்திருந்தார்கள். அந்த பெயரெல்லாம் அந்தந்த நேரத்துடைய நிகழ்வுகள், கலாச்சாரங்கள், தட்பவெட்ப சூழ்நிலையை கவனித்து அந்த பெயர்கள் சொல்லப்பட்டு வந்தது. ஆக மொத்தத்தில் மாதங்களுக்கு பெயர் இருந்ததே தவிர வருடங்களுக்கு பெயர் கிடையாது. பொதுவாக ஏதாவது நிகழ்வு அந்த நேரத்தில் நடந்திருந்தால் இந்த ஆண்டு என்று சொல்லக்கூடிய பழக்கம் அரபியர்களிடத்தில் இருந்து வந்தது. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக யமன் தேசத்து மன்னன் ஆபிரகாம் காபத்துல்லாவை இடிப்பதற்காக படையெடுத்து வந்து அழிந்து போனான். அந்த காலகட்டத்தை யானைப்படை எடுத்து வந்ததின் காரணமாக அரேபியர்கள் யானை ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஆண்டுல பிறந்தாங்க என்ற ஒரு வரலாற்று குறிப்புகளை பார்க்கும் பொழுது யானை ஆண்டிலே பிறந்தார்கள். யானை ஆண்டுனா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஆபிரகாம் கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக யானைப்படை எடுத்து வந்தார். இப்படியாக அரபியர்கள் ஆண்டுகளை குறிப்பதற்கு சில வரலாற்று நிகழ்வுகள், அந்த நேரத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அதை மையமாக வைத்து இந்த ஆண்டு என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை தவிர்த்து இப்படித்தான் ஒரு ஆண்டு இருக்க வேண்டும், ஆண்டுக்கென்று ஒரு பெயர் என்றோ அரேபியர்களிடத்திலே கிடையாது. இப்போ வருடத்திற்கு ஒரு அடையாளத்தை, வருடத்தை குறிப்பதற்கு ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வது என்பது மிகவும் அவசியம். பின்னால் வந்த காலத்தில் இஸ்லாமிய பேரரசு விரிவடைந்த நேரத்தில், இஸ்லாமிய எழுச்சி பெற்ற காலத்தில், குறிப்பாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே தான் ஹிஜ்ரி என்ற ஆண்டு அந்த வருடத்தினுடைய அடையாளமாக அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 வருடம், 6 ஆண்டு காலம் கழித்ததற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் கிபி 639 வருடத்திற்கு எந்த பெயரை அடையாளமாக சூட்டலாம் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை பெறுவதற்குரிய சூழலை உருவாக்கியவர் ஹஸரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. என்ன சொல்லி கடிதம் எழுதுறாங்க? உமர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, உங்களிடத்திலிருந்து கடிதம் வருகிறது, ஆனால் அதிலே தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆகையினால் வருடத்திற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். உடனடியாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருடத்தை அடையாளப்படுத்துவதற்கு, குறிப்பதற்கு ஒரு பெயர் வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கம் பற்றி நபி தோழர்களோடு ஆலோசனை செய்வதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதில் அந்த கூட்டத்தில், அந்த மஷூராவில் எந்த நாட்களிலிருந்து எந்த நேரத்திலிருந்து ஆண்டை நாம் கணக்கிட வேண்டும், தொடக்கம் எது என்பதை குறிப்பதற்காக ஒரு ஆலோசனை நடக்கிறது. அப்பொழுது சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சில பேர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம், அந்த பிறப்பிலிருந்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு சிலர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நேரத்திலிருந்து ஆண்டை கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஒரு சிலர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத், நபிப்பட்ட பெற்ற அந்த நேரத்திலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம். சிலர் சொன்னார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த நேரத்திலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தை தான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பும் சரி, இறப்பும் சரி, அவர்கள் நபி பட்டம் பெற்றதும் சரி, 3 நிகழ்வுமே மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வுதான். இருந்தாலும் கூட ஹிஜ்ரத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அந்த நாள் சரியாக கிபி 622
ஜூலை 16ஆம் தேதி ஹிஜ்ரி முதல் ஆண்டின் முதல் நாளாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அன்று தொடங்கிய ஹிஜ்ரியினுடைய வரலாறு இன்று ஹிஜ்ரி ஆண்டின் 1447ஆம் ஆண்டு முஹர்ரம் மாசம் முதல் நாளிலே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். கிபி 622 ஆரம்பிச்சது, இன்னைக்கு கிபி 2025 1447வது ஆண்டே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சீனர்கள் எப்படி கணக்கிட்டுக் கொள்வார்கள் என்று சொன்னால், வருடங்களுக்கு 12 விலங்குகளுடைய பெயர் வச்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விலங்குகளுடைய பெயர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாய் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நாய் ஆண்டுடைய ஆரம்பத்துல முதல் நாள் இரவுல குதூகலமாக நாய்களை வைத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பத்திரிக்கையில இங்க பார்த்துருக்கலாம், டிவியில பார்த்துருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை நம்முடைய சரியத்துல. சாதாரணமாகவோ அல்லது பொழுதுபோக்காகவோ அல்லது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்த இஸ்லாமிய ஷரியத், இஸ்லாம் இன்றளவுக்கு இவ்வளவு தூரம் விரிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவில் உழைப்பு செய்கிறார்கள். ஆனால் சுருண்டு கிடக்கிறது இஸ்லாம். அந்த சுருண்டு கிடந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வின் உத்தரவின் பெயரால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து ஓங்குகிறது. அதனால தான் ஹிஜ்ரத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்துக்கொண்டாங்க. சாதாரண விஷயம் அல்ல. ஹிஜ்ரத் பல சோதனைகளை தாண்டி சஹாபாக்கள் வந்தார்கள் மதீனாவிற்கு. குடும்பத்தை விட்டு வந்தார்கள், தொழில் துறைகளை விட்டு வந்தார்கள், சொந்த ஊரை துறந்து வந்தார்கள், அகதிகளாக மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவிற்கு சென்றார்கள். அந்த தியாகம், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை சகித்து கொண்டதின் காரணமாக மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய வளர்ச்சி வளர்ந்து ஓங்க ஆரம்பித்தது. இஸ்லாமிய வருடம் ஹிஜ்ரி என்று அடையாளம் விடப்பட்டதற்கான காரணத்தை உலமாக்கள் இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் நடந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு 12 நாட்கள்ல முஸ்லிம்களை, மக்காவிலிருந்து சென்ற அந்த முஸ்லிம்களை மதீனாவுடைய சஹாபாக்கள், மதீனாவுடைய மக்கள் அப்படியே ஆட்பரித்து ஏற்கொண்டார்கள். அகதிகள் என்று ஒதுக்கவில்லை. கிட்டத்தட்ட 5 வருடத்துல மதீனாவுடைய கீழ் திசையில மக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாதி முரைசி வரையும் இஸ்லாம் பரவியது. அதே போன்று ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல மதீனாவிலிருந்து 100 மைல் திசையில் 100 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் பாதையில் இருக்கக்கூடிய ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹிஜ்ரி 8ல மக்காவும் மக்காவை சுற்றியுள்ள பகுதியும் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹிஜ்ரி 9ல பஹ்ரைன், யமன், அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் வெற்றி கொள்ளப்பட்டது. இஸ்லாமானது தபூக்குடைய யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் வரையும் இஸ்லாம் பரவியது. ஹிஜ்ரத் செஞ்சதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 கிலோமீட்டரையும் தாண்டி இஸ்லாம் வளர்ச்சி பெற்றது. 50 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்த 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இஸ்லாம் சென்றது. இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமாகத்தான் ஹிஜ்ரத் இருந்தது. அதனால்தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமிய வருடம் ஹிஜ்ரி என்ற அடையாளப்படுத்தப்பட்டதற்கான காரணம் ஹிஜ்ரத் என்பது, ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் என்பது வளர்ந்து ஓங்க ஆரம்பித்தது என்று சொல்லுவார்கள். ஆக ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மக்கமா நகரம் எப்பேற்பட்ட நகரம் தெரியுமா? வியாபார ஸ்தலம். கௌபத்துல்லாஹை காண வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரிகளாக இருந்தார்கள். வியாபாரம் வளர்ச்சி பெற்று ஓங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம் மக்கமா நகரம். மக்கமா நகர மக்கள் யாரும் வெளியில போக மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினா கூட மக்கா விட்டு போக மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஊரு. அந்த ஊரிலே நமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த பூமியை விட்டு வெளியிலே செல்லும் பொழுது நாம் அனுபவப்பட்டவர்களுக்கு அது தெரியும். இங்கேருந்து சொந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியூருக்கு போனோம் அப்படின்னா எவ்வளவு தியாகம் செய்யணும். சொந்த வீட்டை விட்டுட்டு போகணும். சொந்த கலாச்சாரத்தை மனுஷன் வெளியூருக்கு போனோம், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும். எல்லா காலங்களிலும் வெளியூர் என்றுதான் சொல்லுவார்கள். சொந்த ஊர் என்னன்னு கேட்பாங்க. இப்ப எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். சாதாரண இங்கு
நமது பகுதியிலே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வளர்த்து எடுப்பதற்காக, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக மக்கமா நகரத்திலே 13 ஆண்டு காலம் உழைப்பு செய்தும் இஸ்லாம் இங்கே சரியான முறையிலே வளரவில்லை என்பதற்காக அல்லாஹ்வின் உத்தரவின் பெயராலே ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை பார்த்தால் நீங்கள் உண்மையிலே கண்கள் கலங்குகிறது. தியாகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும், பெண் சஹாபிகள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவ்வளவு கிலோமீட்டர் தூரம், கற்கள் முட்கள் எல்லாத்தையும் கடந்து போகணும். இப்போ உள்ளது மாதிரி உள்ள ரோடுகள் பாதைகள் கிடையாது. அத்தனையும் தாண்டி மறைவாக எதிரிகளுடைய கண்களில் படாமல், எதிரிகளுடைய கண்களில் பட்டுவிட்டால் கொலை செய்து விடுவார்கள். சில நேரங்கள்ல வரலாறுகள்ல பார்க்கிறோம், மனைவி மக்கால இருப்பாங்க, கணவன் ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுவார். பின்பு கொஞ்சம் நாள் கழித்து மனைவி என்ன செய்வாங்க, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. சொந்த ஊர்ல இருந்த தன்னுடைய தொழில்களை விட்டுட்டு, தோட்ட துறவுகளை விட்டு சென்றார்கள். இப்படியெல்லாம் தியாகம் செய்ததுக்கு பிறகுதான் இஸ்லாம் நம்முடைய கையிலே வந்திருக்கிறது. இஸ்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைத்து விட்டது. அதனால தான் அதனுடைய அருமை நமக்கு இன்னும் தெரியல. ஈமான் சொன்னா நமக்கு அருமை தெரியல. இஸ்லாம் நம்முடைய கையில ரொம்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எளிமையான முறையில் கையில கொடுத்துட்டான். சஹாபாக்கள் ஒரு நேரத்துல மக்கமா நகரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழ முடியவில்லை, ஒளிந்து தொழுதார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படி ஒரு சூழ்நிலை இன்று நமக்கு வைத்திருக்கிறானா? பள்ளிவாசல் கடல் போல் இருக்கிறது, எங்கு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம், ஆனால் தொழுகைக்கு வர முடியாது. ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் ஒளிந்து தொழுதார்கள், தொழுவது தெரிந்தால் அடித்து விடுவார்கள். வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்விலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் ஒட்டக குடலை தூக்கி வச்சாங்க. அந்த வெயிட் தாங்க முடியாம மூச்சு திணறி கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் தொழுகைக்கு நெருக்கடி இருந்தது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருள் செஞ்சிருக்கிறான். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நமக்கு அல்லாஹ் எதுவும் தரலைன்னு. நிறைய அருள் கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அருள் கொடைக்கு நன்றி மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இப்ராஹிம் நபி நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படும் பொழுது ஈமானுடைய சோதனையை அடைந்தார்கள். ஈமானுடைய சோதனை, அதை விட மிகப்பெரிய சோதனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தார்கள், மக்காவிலே அந்த பாலைவனத்திலே விட்டு சென்றார்கள். சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தை மக்காவிலே விட்டுவிட்டு தன்னந்தனியாக அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சில நபர்கள் குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவாசிகள் விடல, ஏன்னா அப்ப சம்பந்தம் பண்ணியிருந்தாங்க. காஃபிர்கள் அந்த நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய எல்லாருமே உறவினர்கள் தான், உறவினர்கள் சம்பந்தம் செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் முஸ்லீமாய் மக்காவை விட்டு நான் மதீனா செல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளையை நீ கூட்டிட்டு போக கூடாது. இப்படியெல்லாம் அவருக்கு தொந்தரவுகள் இருந்தது. நிறைய கஷ்டத்தை சமாளித்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் நாலாபுறத்திலும் சொல்லப்போனால் எல்லா பகுதிக்கும் இஸ்லாம் என்ன செய்து வளர்ந்து ஓங்கியது. இன்றளவு நம்ம பகுதியில் நம்ம இஸ்லாமியனாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் ஹிஜ்ரத்தும் தான், மிகப்பெரிய காரணம். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கம் என்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறப்பை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தியாகம் செய்து சோதனைகளை அடிபட்டு மிதிபட்டு சென்று அந்த ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். காரணம் இதுதான். ஹிஜ்ரத்தின் வரலாறு மிக கனமானது. ஹிஜ்ரத்தை பற்றி பேசணும்னா நம்ம இப்போ பேசி முடிக்க முடியாது. ஹிஜ்ரியுடைய அந்த ஆண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹிஜ்ரத்துடைய வரலாற்று பின்னணி. ஹிஜ்ரத் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அரபியில குடிபெயர்தல் அர்த்தம். இங்கிருந்து குடிபெயர்தல் அது பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் எல்லா குடிபெயர்தலையும் குறித்துக் கொள்ளும். இருந்தாலும் ஷரியத்துல இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக செல்லக்கூடியதுதான் ஹிஜ்ரத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லுவான், வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜித் ஃபில் அர்லி முராகபன் கஸீரன் வஸஆ. யார் அல்லாஹ்வுடைய பாதை ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஏராளமான புகலிடத்தை வழங்குகிறான். ஏராளமான புகலிடம்.
வஸா, விசாலமான ரிஸ்குகளை அல்லாஹ் வழங்குகிறான். அப்பேற்பட்ட ஹிஜ்ரத் இருக்கிறதே, யாரு ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அகதிகளுடைய வாழ்க்கைனா சாதாரணமான வாழ்க்கையா? உலக வரலாறு நெடுகிலும் அகதியின் வாழ்க்கை முறையை பற்றி கிடைக்கக்கூடிய தகவல்களை நாம் உற்று நோக்குகிறோம். அகதிகள் எப்படி வாழ்றாங்க என்பதை வரலாறுகள் சொல்லித் தருகிறது. சரியான முறையில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொந்த வீடு இருக்க முடியாது. அரசு வேலைகள் என்ன செய்ய முடியாது? பங்கேற்க முடியாது. அரசு சலுகையில பெற முடியாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்தாற் போல் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்த ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் ஒரு நடுத்தர வயது மனிதர் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறார். பத்திரிகையில் வந்த செய்தி தான். எல்லாரும் யாசகம் கேட்கிறார், பசிக்கிறது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் அவரை பார்த்துட்டு சொன்னாரு, கையும் காலம் உனக்கு நல்லா தானப்பா இருக்குது, ஏப்பா யாசகம் கேட்கிற, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே என்று சொல்லுகிறார். சொன்ன உடனேய கலகலவன்னா ஒரு கண்ணீர் வந்துருச்சு. அழுது விடுகிறார். அழுதுட்டு சொன்னாரு, நான் இலங்கை வாசி, என்னுடைய நாட்டில் சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக நான் லட்சாதிபதி. எனக்கு கீழே என்னுடைய வீட்டிலையும் சரி, என்னுடைய அலுவலகத்திலும் நிறைய பேர் எனக்கு வேலை பார்த்தார்கள். இன்னும் நான் அகதிகளாக வந்திருக்கிறேன், அகதியாக நிற்கிறேன், பசி தாங்க முடியல, அதனால தான் நான் கேட்டேன்னு சொன்னார். அகதியுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் யுத்தம் இருக்கிறதே அது நாசமாக்கிடும். போர் இருக்கிறதே அது எல்லா நாட்டையும் வீணாக்கி அகதிகளாக விட்டுவிடும். இன்னைக்கு அகதிகளாக கிட்டத்தட்ட 2008 எடுத்த ஒரு தகவல், பத்திரிகையில் நான் பார்த்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட 1,52,00,000 மக்கள் அகதிகளாக இருந்திருக்கிறார்கள் 2008. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இந்த 1,52,00,000 மக்கள்ல 47% பெண்களும் சிறுவர்கள். அவர் என்ன செய்வாங்க? லெபனான்ல இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, பலஸ்தீன மக்கள் அகதிகளாக சிரியா லெபனான்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44 லட்சம் மக்கள் லெபனான்ல இருக்கிறாங்க, பலஸ்தீன மக்கள். குழந்தை அழுதாம எப்படி துடிச்சு போயிடும். வீட்டில் பால் இல்லைன்னா உடனே பாலை வாங்கிட்டு வந்துடுவோம். சிறு பிள்ளைகள் பசிச்சிருந்தா நம்ம எப்படி துடிச்சு போயிடுறோம். பலஸ்தீன மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அகதிகளாக குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இஸ்ரேலி போல கொண்டு குவித்திருக்கிறது. அதற்கு எதிர்கருத்தாக அதற்கு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர்கள் போர் என்று வரும் பொழுது அதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளை கொள்வதற்கு அவர்களுமே இரக்கம் கிடையாது. இப்படியா அகதிகளுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று சொன்னால், பசி, பட்டினி, சரியான உறைவிடம் இல்லாமல், முகாம்கள் என்ன ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே நமது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கூட சூழ்நிலை கூட அங்கிட்டு கிடையாது. லெபனான்ல பலஸ்தீன மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக 4 லட்சம் மக்கள் இருக்கிறாங்களாம். ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை. அந்த பலஸ்தீன மக்கள் யாராவது டாக்டருக்கு படித்து மருத்துவர் ஆகுவார் என்று சொன்னால் அரசு துறை மருத்துவராக ஆக முடியாது. பலஸ்தீன மக்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தொழில்துறைக்கு போனாங்க, ஒரு கூலி வேலைக்கு போனாங்கன்னா கடுமையான வேலை வாங்குவாங்களாம். வெயிலையும் பணிகளை நிப்பாட்டப்படுவார்கள். பத்திரிகையில் வந்த செய்தி. இப்படி அகதிகளுடைய நிலைமை இருக்கிறதே மிக மோசம். இன்றும் கூட இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்த அந்த அகதிகள் கிட்டத்தட்ட 117 முகாம்கள் தமிழகத்தில் இருக்குது, இலங்கை அகதிகள். இப்படியெல்லாம் அகதிகளுடைய வாழ்க்கை என்பது மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு ஐநாவில் மிகப்பெரிய பிரச்சனையே தான், முக்கியமான பூகோள பிரச்சனையை அகதிகளை எப்படி சரி பண்றது. ஒவ்வொரு நாட்டிலையும் போராட்டங்களும், ஒவ்வொரு நாடுகளையும் யுத்தங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் நாட்டை விட்டு வெளியாகி விடுகிறார்கள், அகதிகளாக ஆகி விடுகிறார்கள். இன்னைக்கு சாதாரண ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, நம்ம எவ்வளவு சிரமப்படணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடைக்காது, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது, தொழில் துறைக்கு என்ன செய்யணும், கெஞ்சணும், எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல் இருப்பார்கள். இப்பேற்பட்ட வாழ்க்கை தான் அகதிகளுடைய வாழ்க்கை. இது உலகத்திற்கு நடக்கக்கூடிய செய்தி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தோழர் சஹாபா பெருமக்கள் மார்க்கத்தை சரியாக ஃபாலோ பண்ண முடியல, பின்பற்ற முடியல என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு அகதிகளாக போனார்களே தவிர மதீனாவிலே கால் எடுத்து வைத்ததற்கு பிறகு அகதியாக வாழவில்லை.
மதினாவாசியில நம்ம அன்சாரிகள்னு சொல்லுவோம், மக்காவாசியில முஹாஜிர்னு சொல்லுவோம். முஹாஜிர்னா ஹிஜ்ரத் செஞ்சவங்க. மதினாவாசிகள் வந்து அன்சாரிகள். அன்சாரின்னு என்ன அர்த்தம்? உதவி செய்யக்கூடியவர்கள், உதவியாளர்கள் அர்த்தம். மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன உடனே, கால் எடுத்து வச்ச உடனே மதினாவாசி அன்சாரிகள் வரவேற்றார்கள். ஒரு முகாம் கட்டி அங்கே தங்க வைக்கல. நீங்கெல்லாம் மக்காவாசிகள் இந்த முகாமில் தான் தங்கணும் என்று சொல்லல. வரலாற்றில் ஒரே ஒரு ஹதீஸை உங்கள் முன்னால் நான் சொல்லி காட்டுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹாபாக்கள் வந்ததற்கு பிறகு மதினாவாசிகளோட சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொருத்தரையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்தாங்க. அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவாசியாக இருக்கக்கூடிய ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சகோதரராக ஆக்கி விடுகிறார்கள். இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ மதினாவாசியாக இருக்கக்கூடிய ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இவங்க மக்காவாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொன்னாங்க, ஸஅத் இப்னு ரபியா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, எனக்கு 2 வீடு இருக்கு. இந்த ஹதீஸை ரொம்ப மனசுல வச்சுக்கிறேன். எனக்கு 2 வீடு இருக்குது, ஒரு வீடை நீங்க எடுத்துக்கிறீங்க. எனக்கு 2 தோட்டம் இருக்கிறது, ஒரு தோட்டத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. நீங்க கவனிங்க, எந்த பெண் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்ய விடுகிறேன். இதுதான் மிக முக்கியமான விஷயம். 2 மனைவி இருக்குது, நீங்க ஒரு மனைவி எடுத்துக்குங்கன்னு சொல்லல. 2 மனைவி எனக்கு இருக்குது, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த பெண்ணை நான் என்ன செஞ்சிடறேன், விவாகரத்து செஞ்சிடறேன். சொன்ன உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நெகிழ்ந்து போனார்கள். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை எங்கும் காண முடியாத அகதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வரலாற்று பதிவில இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் நெகிழ்ந்து போனாங்க. சொன்னாங்க, ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டுங்கிற துவாவை செஞ்சுட்டு எனக்கு கடை வீதி எங்க இருக்குன்னு காட்டுங்க போதும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கடை வீதி எங்கே இருக்குன்னு காட்டுங்க போதும். கடை வீதியை காட்டினாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடை வீதிக்கு சென்று கொஞ்சம் வெண்ணெயை வாங்கி வியாபாரம் செஞ்சாங்க. கடைசியில் எப்பேற்பட்ட சஹாபியாக ஆனாங்க அப்படின்னா, அவர்கள் தான் பணக்கார சஹாபி. வரலாறு நம்ம பேசுவோம் அடிக்கடி, யாரு பணக்கார சஹாபி, உடனே நம்முடைய மைண்டுக்கு ஞாபகம் யார் தெரியுமா வருவாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் பணக்கார சஹாபி. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. வேண்டாம், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பரக்கத் செய்யட்டும். இது மட்டுமல்ல, இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களையும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவாசியில் இருக்கக்கூடிய அன்சாரிக்கு சகோதராக ஆக்கிவிட்டார்கள். அதனால்தான் அன்சாரிகள் உதவியாளர்கள் அவ்வளவு துவா செய்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், மதீனா மாநகரத்தை விட்டு யாரும் வெளியே வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். மதீனாவுக்கு உள்ள போயிட்டா யாரும் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். அவ்வளவு அமைதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, சஹாபாக்களை ஏற்றுக்கொண்ட பூமி. அப்பேற்பட்ட ஒரு நகரமாகத்தான் மதீனாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபா பெருமக்களுக்கு ஆக்கி வைத்திருந்தான். அகதிகளாக அவர்கள் வாழவில்லை. அங்கே சென்று அகதிகளாக சென்றார்கள், ஆனால் அகதிகளாக வாழவில்லை. இப்படி ஒரு வரலாறை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. உலகத்தில் எந்த வரலாறை புரட்டி பார்த்தாலும் அகதிகளுடைய நிலைமை மோசம். ஆக இப்பேற்பட்ட ஒரு ஹிஜ்ரத்துடைய பின்னணியில் தான் ஹிஜ்ரி ஆண்டு என்பது நமக்கு வந்திருக்கிறது. எப்படி போனாங்க, ஸல்லல்லாஹு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீண்ட சம்பவம். ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தை தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டினுடைய, அதாவது இஸ்லாமிய ஆண்டுடைய துவக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அன்று ஆரம்பித்தது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த 1447ஆம் ஆண்டு முஹர்ரம் 1ஆவது தேதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் வைத்திருக்கிறான். இன்றிலிருந்து நாம் விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய காலங்கள் கடந்து போயிட்டே தான் இருக்கும். காலங்கள் வேகமாக போயிட்டே இருக்கும். வயசு எல்லாருக்கும் போய்கிட்டே இருக்குது. பொருளாதாரத்தை நிறைய சேமிச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் தேவைதான். கொஞ்சம் அல்லாட்ட கொஞ்சம் நெருங்கணும். இன்னும் நம்முடைய பள்ளி தொடர்பு இல்லாம, இன்னும் நம்ம தொழுகாம, இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழாம இருப்போமே ஆனால் நெருக்கடியான ஒரு நேரம் மௌத்து வந்துடும். அந்த நேரம் நமக்கு எந்த விதமான பயனும் தராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அருமையான இஸ்லாமியனாக நம்மளை ஆக்கியிருக்கிறான். முதல்ல இஸ்லாமியனை ஆக்குனதுக்கு நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும்.
ஏன்னா நம்ம கேட்கல, யாரெல்லாம் எனக்கு இஸ்லாமியன் ஆக்கு, என்னை மூமின் ஆக்குன்னு கேட்கல. பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு எவ்வளோ பேர் முஸ்லீம் ஆனாங்க, அதற்கு முன்பாக எவ்வளோ காஃபிரா இருந்தாங்க, எதுவுமே நம்ம கேட்கல. அல்லாஹ் நமக்கு அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான். இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நம்ம விளங்கி முஸ்லீமாக வாழ வேண்டும். பேரளவிலே முஸ்லீமாக இருக்கக்கூடாது, முஸ்லீமாக வாழ வேண்டும். இந்த வருடத்தில் இருந்தாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை, ஹலால் ஹராமை பேணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.